மாட்டு பண்ணை வச்சிருக்கிறீங்களா இருந்தாலும் சரி, இல்லை பாலை வெளியே வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறீங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு இந்த சின்ன மிஷின் ஆனால் லட்சத்தில் லாபம் கொடுக்க போகுது. பார்க்க தாங்க இது சின்ன மிஷின். ஆனால் எடுத்தது போக உள்ள மிச்ச பால் எல்லாமே எனக்கு வேஸ்ட் தானே. 100% உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டமாகாது. ஏன் என்ன மாதிரி பை ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியாதுல்ல? இப்போ பை ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் மாட்டு பண்ணை வச்சுருக்கிறீங்களா இருந்தாலும் சரி, இல்லை பாலை வெளியே வாங்கி கொடுத்துட்ருக்கிறீங்களா இருந்தாலும் சரி, இல்லை என்கிட்ட மாடே இல்லை ஆனால் ஒரு புதுசாக ஒரு தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கிறீங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன சொல்கிறீங்க? லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுட்டு ப்ராஃபிட் வரலன்னு எல்லாரும் கவலைப்பட்டு இருக்கு. இந்த டைமில் மாடே இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஐடியா இருந்தால் மட்டும் லாபம் பார்க்குற மாதிரி பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்கிறீங்க. எப்படி கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? நான் சொன்ன எல்லா வேலையும் பண்ணக்கூடிய மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் தான். நான் சொன்ன ப்ராஃபிட்டும் இந்த மிஷினில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிஷினோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீம் செப்பரேட்டர். இந்த சின்ன மிஷின் ஆனால் லட்சத்தில் லாபம் கொடுக்க போகுது. பார்க்க தாங்க இது சின்ன மிஷின், ஆனால் இது தரக்கூடிய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து தரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் க்ரீம் செப்பரேட்டர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கறந்த பாலிலிருந்து நீங்கள் க்ரீம் தனியாகவும் ஸ்கிம் மில்க் தனியாகவும் பிரித்து எடுக்கலாம். அந்த க்ரீமில் வந்து உங்களுக்கே தெரியும், க்ரீம்லேருந்து பட்டர் பண்ணலாம், நெய் பண்ணலாம். நெய்யோட செல்ஃப் லைஃப் வந்து இருக்கிறதுலே மில்க் ப்ராடக்ட்லேயே அதிகன்றது தெரியும். அதே போல் நெய்யோட ரேட்டும் நல்ல ரேட்டுக்கு விற்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் க்ரீம் எடுத்து அதுலேருந்து நெய் காய்ச்சி வித்துறேன், ஓகே. ஆனால் எனக்கு நெய் எடுத்தது போக உள்ள மிச்ச பால் எல்லாமே எனக்கு வேஸ்ட்டு தானே. 100% உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டமாகாது. ஏன்னு சொன்னீங்க அப்படின்னா, இந்த மீதி வர அந்த ஸ்கிம் மில்க்குன்னு சொல்லுவோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஃபேட்டை மட்டும்தான் நம்ம க்ரீமாக எடுத்திருப்போம். அந்த பாலில் வந்து பார்த்தீங்கன்னா SNF இருக்கும், அதர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இருக்கும். அது வந்து வேஸ்ட் மில்க் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை ப்ராடக்ட்ஸாக நம்ம அதனால் பண்ணிக்க முடியும். என்ன மாதிரி பை ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியாதுல்ல? இப்போ பை ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவர்ஸ் மில்க்லேயே பாதாம் மில்க், ரோஸ் மில்க்கு, பிஸ்தா மில்க்குன்ட்டு நிறைய இருக்குங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மோர் பண்ணிக்க முடியும், பட்டர் மில்க்கு, அதுக்கப்புறம் தயிர் பண்ணிக்க முடியும், அதுக்கப்புறம் பன்னீர் பண்ணிக்க முடியும், பால்கோவா பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறையா வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் நம்மளால் பண்ண முடியுங்க. பாலாக வந்து ஒரு 35 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் கொடுத்துட்ருக்குற இந்த காலத்தில் இப்போ நான் சொல்கிற மாதிரி க்ரீம் செப்பரேட்டர் யூஸ் பண்ணி க்ரீம் தனியாகவும் ஸ்கிம் மில்க் தனியாகவும் எடுக்கிறப்போ கிடைக்கிற அந்த ஸ்கிம் மில்க்லேருந்து நம்ம ஃப்ளேவர்ஸ் மில்க் பண்ணும் பொழுது 250 ml வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 40 ரூபாய்க்கு போகுதுங்க. இப்போ நீங்கள் 1 லிட்டர் பாலை 35லேருந்து 40 ரூபா வரைக்கும் வாங்குறீங்கன்னா அது அதுக்கு ஈக்குவலாக 4ல் 1 பங்கு 250 ml ஃப்ளேவர்ஸ் மில்க்கே நம்ம அந்த ரேட்டுக்கு பண்ண முடியும். அது போக இருக்கிற மிச்சம் 3 பங்கு, அதாவது 750 ml நம்ம ஃப்ளேவர்ஸ் மில்க் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். இப்போ மினிமம் 40 ரூபான்னு போட்டால் கூட 3 பங்குக்கு பார்த்தீங்கனாலே மினிமம் 120 ரூபா இருக்குங்க. அது போக நம்ம இங்கேருந்து பண்ண க்ரீம்லேருந்து பண்ண நெய்யும் இருக்குது. அப்போது நீங்கள் பால் வாங்கின ப்ரைஸோட மினிமம் நான் சொன்ன மாதிரி 150 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. அட ஆமாண்ணா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மிஷின் பார்க்க தான் சின்னதாக இருக்குது. இதுலேருந்து இந்த கிடைக்கிற லாபம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட அதிகமாக தான் இருக்குது. நானும் இவ்வளோ நாளாக பாலை வைக்காமல் மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி பண்ணாலும் பெருசாக என்ன லாபம் கிடைச்சிட போகுது அப்படின்ற டவுட்டில் தான் இருந்தேன். ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது இவ்வளோ நாள் நான் எவ்வளோ ப்ராஃபிட்டாக லாஸாக மிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன் அப்படின்றது. இவங்க மட்டும் இல்லைங்க, மாட்டு பண்ணை வச்சிருக்கிற அதிக பேர் செய்யக்கூடிய தப்பு இதுதாங்க. மாட்டு பண்ணையில் லாபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க லாபத்தை வந்து கரெக்டாக கொண்டு போகலை அப்படின்றதா உண்மை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலை நீங்கள் சொசைட்டிக்கு கொடுக்கும்போது ஒரு 30 ரூபா 35 ரூபா வரைக்கும் தாங்க எடுத்துப்பாங்க. ஆனால் அந்த பாலை வாங்கிட்டு போகிற டைரி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு அவங்க 1 லிட்டர் 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா வரைக்கும் கொண்டு போயிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் மாட்டு பண்ணை வச்சுருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பாலை 25 ரூபா 30 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டு இன்னும் வந்து சரிவை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. மாட்டு பண்ணை வச்சுருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் வெற்றிகரமாக நம்ம அவங்க தொழிலை கொண்டு போகணுன்றதுக்காகவும் இல்லை பால் தொழில் பண்ணுறவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது தாங்க நம்ம MDMோட நோக்கமே. அதுக்காக நம்ம டைரி ப்ராசஸிங் டிவிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் செப்பரேட்டர் மட்டும் இல்லைங்க, வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கான நிறைய மிஷின்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம க்ரீம் செப்பரேட்டர், பட்டர் சர்னர், கர்ட் சர்னர், கீ மேக்கிங் மிஷின், கோவா மேக்கிங் மிஷின், பேக்கிங் மிஷின், BMC ஸ்டோரேஜுக்காக. அதை தவிர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா மில்க் ப்ராசஸிங் பிளான்ட்டு, கர்ட் ப்ராசஸிங் பிளான்ட்டு, பன்னீர் ப்ராசஸிங் பிளான்ட்டு, இந்த மாதிரி ப்ராசஸிங் பிளான்ட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பிஸ்னஸ் ஐடியாவும் கொடுத்து உங்களுக்கு டெக்னிக்கலாக தேவைப்பட்டாலும் டெக்னிக்கலாகவும் நம்ம டீம்லேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின்ஸில் மினிமம் 3000 இருந்து மேக்ஸிமம் 1 lakh வரைக்கும் நம்மளுக்கு ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டுருக்குங்க. இந்த ஆஃபர் பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். நான் என்னோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. அதை விட என்னென்னா எனக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு எனக்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி ஒரு எனர்ஜி வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.